பணத்தை நோக்கி நம்ம வேகமாக ஓடிட்டுருக்கோம். உண்மையா இல்லையா? ஆனால் அந்த பணம் நம்மளை விட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லட்டுங்களா? பணத்தை துரத்துனா அது நம்மளை விட்டு ஓடும். இதுதான் பேசிக் கான்செப்ட். சரி, அந்த பணம் நம்மக்கிட்ட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு வீடு மேலே ஆசை இருக்கும், ஒரு கார் வாங்கணும், ஒரு படிப்பு படிக்கணும், ஒரு டூர் போகணும், நகை வாங்கணும், சொத்து வாங்கணும், தோட்டம் வாங்கணும். இத்தனை தேவைகளையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பணம். ஸோ அந்த பணத்தை நீங்கள் நல்லா காதலிங்க, அந்த பணத்தை ரொம்ப லவ் பண்ணுங்க, அந்த பணத்தை ஆசைப்படுங்க, அந்த பணத்தை ரசியுங்கள், அந்த பணத்தை நேசியுங்கள். சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும். பணம் உங்களை நோக்கி வரும். நீங்கள் பணத்தை துரத்த வேண்டியதில்லை. ஸோ எல்லா கோடீஸ்வரர்களுக்கும் இந்த யுத்திகள் தெரியும். நீங்களும் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணத்தினை ஈட்டு சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க. இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்துகிறேங்க. இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், சூழ்நிலைகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களோட டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அற்புதமாக பேசுகிறேங்க. ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நலமாக நான் உங்களோட பேசுகிறேன். சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. எல்லாரோட கேள்வி என்ன தெரியுங்களா? இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பணத்தை நோக்கி நம்ம வேகமாக ஓடிட்டுருக்கோம். உண்மையா இல்லையா? ஆனால் அந்த பணம் நம்மளை விட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லட்டுங்களா? பணத்தை துரத்துனா அது நம்மளை விட்டு ஓடும். இதுதான் பேசிக் கான்செப்ட். சரி, அந்த பணம் நம்மக்கிட்ட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்குறோங்க. ஒன்று பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுங்க. இந்த இயற்கையின் சட்டம், இந்த பிரபஞ்சத்தின் சட்டம் அல்லது ஒரு சயின்ஸ் அப்படின்னே வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த மனித பிறப்பு எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தேவைகள், நம்ம ஆசைகளை என்ஜாய் பண்ணுறதுக்கு, அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியாமல் பணத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம். அது நம்மளை விட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த பணம் நம்மக்கிட்ட இருக்கணும்னா என்ன செய்யலான்னா, ஒரு 5 வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியணும். இந்த 5 வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சவன் 100ல் ஒருத்தனாக தான் இருக்கான். அவன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த 100ல் ஒருத்தனாக நீங்கள் ஆகணும்னா இந்த 5 வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சு நீங்கள் செயல்பட்டால் வாழ்க்கையில் நீங்களும் கோடீஸ்வரன் தான். என்ன சார் அந்த 5 வார்த்தை? ஃபஸ்ட்டு, பணம்னா என்ன? ஒரு புரிதல் தன்மை நம்மக்கிட்ட இல்லைங்க. பணம்னா என்ன? பணம்ங்கிறது ஒரு பொருள், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேங்களா? அது ஒரு பேப்பர். அந்த பணத்தை பர்பஸ் என்ன? நமக்கு தேவைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், பிடிச்சது, அனுபவிக்க வேண்டியது, இந்த மாதிரி பல காரணங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அதனை எல்லாம் செயல்படுத்தணுன்னா அந்த பணத்தை வச்சு தான் செயல்படுத்த முடியும். ஒரு வீடு மேலே ஆசை இருக்கும், ஒரு கார் வாங்கணும், ஒரு படிப்பு படிக்கணும், ஒரு டூர் போகணும், பணம் நம்ம கையில் இருக்கணும், நகை வாங்கணும், சொத்து வாங்கணும், தோட்டம் வாங்கணும். இத்தனை தேவைகளையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பணம். புரியுதுங்களா? ஸோ அந்த பணத்தை நீங்கள் நல்லா காதலிங்க, அந்த பணத்தை ரொம்ப லவ் பண்ணுங்க, அந்த பணத்தை ஆசைப்படுங்க, அந்த பணத்தை ரசியுங்கள், அந்த பணத்தை நேசியுங்கள். நம்ம இங்கே தப்பு பண்ணுறதுனால தான் நம்மக்கிட்ட அந்த பணம் நம்மளை விட்டு ஓடுது. ஸோ பணம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டிங்க. 2வது என்ன தெரியுங்களா? பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? பற்றற்ற நிலைம்பாங்க, சந்நியாசம்னு சொல்லுவாங்க, துறவுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் டிட்டாச்மெண்ட், நான் அட்டாச்மெண்ட் ஸ்டேட் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னு நமக்கு அர்த்தம் தெரியல. நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்கோம் தெரியுங்களா? பற்றற்ற நிலை, சந்நியாசம், துறவி அப்படின்னா ஃபேமிலிலாம் விட்டுட்டு, காவி உடை போட்டுக்கிட்டு, கொட்டையை போட்டுக்கிட்டு, பட்டையை போட்டுக்கிட்டு கோயிலில் போய் உட்கார்றது தான் பற்றற்ற நிலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆன்மீகத்தில் அப்படி சொல்லிங்க. பற்றற்ற நிலைனா நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையிலே பற்றற்ற நிலையில் இருக்கணும். அப்போ தான் அந்த பணம் உங்ககிட்ட நிறையா இருக்கும். இது புரிஞ்சால் போதுங்க. இன்னும் புரியலையா? ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு வாழ்க்கையில் வீடு வேணும், கார் வேணும், நம்ம தேவைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், சொத்து வேணும், நல்ல உறவு முறை வேணும், நல்ல நம்ம விரும்பின நபர் வேணும், எல்லாமே வேணும். ஏன் நம்மக்கிட்ட அதெல்லாம் மிஸ் ஆகுது? ஏன் சூழ்நிலைகள் பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம அதை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் புரியலையா? அப்போ பணம் நம்மக்கிட்ட இருக்குன்னா அந்த பணத்தை நீங்கள் எப்போ ஹோல்டு பண்ணுறீங்களோ அடிவாங்க தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த பணத்தினால் வாங்கப்பட்ட பொருள் வீடு, காரு, சொத்து, நகை, நபர்கள் எல்லாமே. அப்போது எதை நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களோ அடி வாங்க தயாராகிட்டீங்க. இப்போ புரியுதுங்களா? ஸோ
எல்லாமே வேணும். ஆனால் எதையும் பிடிச்சிக்காதீங்க. அந்த பிடிக்காத நிலைக்கு பேர் தான் பற்றற்ற நிலை அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எதையும் பிடிச்சிக்காதீங்க. டோன்ட் ஹோல்ட் இட். ஒரு ஆடி கார் வாங்கணும்னு ஆசை, 1 கோடி ரூபா கார், ஒரு ஆடி ஒரு பென்ஸ் கார் வாங்கி ஓட்டணுங்கிற ஒரு ஆசை வாங்கிட்டீங்க. லாங் டிரைவ் போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஒரு பார்க்கிங்கில் போயிட்டு, ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஃபேமிலியோட பார்க்கிங்கில் நிறுத்திட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. இன்னொரு கார் பார்க்கிங்கில் வந்தவன் உங்கள் கார் இடிச்சிட்டான், உங்கள் கார் டேமேஜ் ஆகிடுச்சு. உடனே உங்களுக்கு என்ன இருக்கும்? கோபம் வரும். ஏன்னா இதனோட காரோட வேல்யூ தெரியுமாடா, ஆடி காரா, 1 கோடி ரூபா காரு, இது என்னோட காரு, ஏன்டா இப்படி வந்து இடிச்சிட்ட, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டபடி திட்டுவோமா திட்ட மாட்டோமா? ஏன்னா நீங்கள் பார்க்கிங்கில் தான் நிறுத்திட்டு போயிருந்தீங்க. பார்க்கிங்கில் இருந்த காரை ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான், அந்த காரை உங்களால் மூவ் பண்ண முடியல. திட்டுவீங்களா? ஏன் திட்டுறீங்க? யூ ஆர் ஹோல்டிங் தட் கார். இது என்னுடைய காரு அப்படின்னு நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க. இப்போ புரியுதுங்களா? எப்போ அது என்னோட காரு அப்படின்னு நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களோ அங்கே அடி வாங்கிச்சுன்னா இங்கே வலிக்கும். இப்போ புரியுதுங்களா? அந்த ஆடி காருங்கிறது கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட ஒரு நம்பர், ஒரு கார். நீங்கள் அதை டிரான்ஸ்போர்ட் பர்பஸுக்காக, உங்கள் வசதிக்காக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் பற்றற்ற நிலை. இப்போ புரியுதுங்களா? ஸோ எதையுமே ஹோல்டு பண்ணாதீங்க. ஏன் காரு, ஏன் வீடு, ஏன் பொண்டாட்டி, ஏன் நகை, ஏன் சொத்து, கொஞ்சம் அந்த காருக்கு பதிலாக இன்னொரு நபர் அங்கே வந்து போடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஹோல்டு பண்ணுங்கள். அங்கே அடி வாங்கிச்சுன்னா இங்கே வலிக்கும். ஸோ இதை தான் ஆன்மீகத்தில் சொல்லியிருக்காங்க, பற்றற்ற நிலையில் இரு. இதுக்கு பேர் தான் சந்நியாசம், இதுக்கு பேர் தான் துறவு. புரியுதுங்களா? ஸோ இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்காதீங்க. ஓகேங்களா? அது பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், நபராக இருந்தாலும் ஹோல்டு பண்ண அடி வாங்குவீங்க. புரிஞ்சிருச்சிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பணம்னா என்னன்னு பார்த்துட்டோம், பற்றற்ற நிலைன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த 5 விஷயங்களையும் சொல்லிவிட்டு, இந்த 5 விஷயங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அந்த கனெக்டிவிட்டி தெரிஞ்சால் பணம் உங்களை நோக்கி வரும், பணத்தை நோக்கி நீங்கள் ஓட வேண்டியதில்லை. இப்போ 3வது விஷயம், ஃபீலிங்ஸ், உணர்வுகள் அப்படின்னு என்னென்னா, அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் பணம் மட்டும் முக்கியம் இல்லை. பணத்தை கோடியாக சம்பாரிச்சிட்டிங்க, உங்கள் தேவைகள்லாம் சம்பாரிச்சிட்டிங்க, உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறீங்க? இருக்காது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த வீடு வாங்கினா தான் சந்தோஷம் வரும். ஸோ அந்த பணத்தை வீடாக, பொருளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் தான் அந்த வீட்டில் வாழும் பொழுது உங்களுக்கு ஒரு அந்த ஃபீலிங், அந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ உணர்வுகள் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், பணம் சந்தோஷத்தை கொடுக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோட இல்லை உங்கள் லவரோட ஒரு டூர் போகணும், ஒரு 10 நாள் டூர், ஃபாரின் டூர் போகணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. அந்த பணம் சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க. அந்த பணம் இருந்து அதை நீங்கள் வச்சு அந்த லவரோடவோ உங்கள் ஃபேமிலியோடவோ என்ஜாய் பண்ணும்போது அந்த உணர்வுகள், அந்த ஃபீலிங்ஸ், அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ புரியுதுங்களா? நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? பணம் இருந்தால் சந்தோஷம் வரும்னு நினைக்கிறீங்க. பணம் எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்காது. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு பேப்பர், அது ஒரு பொருள். ஆனால் அந்த பொருள்னால் நீங்கள் எதை என்ஜாய் பண்ணுறீங்களோ அந்த உணர்வுகள் தான் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. 4வது விஷயம், ஹாப்பியஸ்ட் ஸ்டேட். ஹாப்பியாக இருக்கணும். எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. ஹாப்பியஸ்ட் ஸ்டேட்டுனாலே ஆன்மீகத்தில் நிகழ்காலத்தில் இருக்கிறது. நம்ம இருக்கிறோமான்னு பாருங்கள். நிகழ்காலத்தில் இருக்கிறதுனாங்க, நம்ம வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் பல பிரச்சனைகள் ஏற்படும். நம்ம இது இப்படி ஆயிடுச்சே, என் பொண்ணு இப்படி பண்ணிட்டா, என் புருஷன் இப்படி பண்ணிட்டான், எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு, என் பிஸ்னஸில் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க, பணம் கொடுத்தவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி நடந்த நிகழ்வுகளை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பாஸ்ட்டை ஹோல்டு பண்ணிக்கிறது. புரியுதுங்களா? இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஃப்யூச்சரில் இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, என் பொண்ணு இப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுறது, என் கணவர் இப்படி பண்ணிவிடுவாரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்யூச்சரில் இருப்பீங்க, பாஸ்ட்டில் இருப்பீங்க, ப்ரெசண்ட்லேயே இருக்க மாட்டீங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் ஹாப்பியஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு தான் ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருங்க. எதுக்காக இந்த ஸ்டேட்டில் இருக்கணும்? கன்க்ளூஷன் பார்ட்டில் உங்களுக்கே பதில் தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி நடக்கும். நம்மளை ஏமாற்றுவான், இயற்கையாக நடக்கும். நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை கழுத்தறுப்பாங்க, நடக்கும். நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருங்க. டோன்ட் ஹோல்ட் தட் இன்சிடெண்ட். அதை ட்ராவல் பண்ணிகிட்டே போக வேணாம். நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருந்தால் அதுக்கு சொல்யூஷன் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் ஹாப்பியஸ்ட் ஸ்டேட். 24/7 மகிழ்ச்சிங்கிறது ப்ரெசண்ட்டில் இருங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகத்தில் விழிப்புடன் இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சா? 5வது வார்த்தைகள் சரிங்க.
இப்போது நல்லது, பெஸ்ட்டு, ஒரு சூப்பர் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதாவது இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க, ஒரு செருப்பு வாங்கணும்னு பார்க்குறீங்க. என்ன பண்ணுவீங்க? அந்த ஊரில் இருக்கிற பெஸ்ட்டு ஹோட்டல் எது, அங்கே தான் போய் நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். ஒரு கார் வாங்குகிறோன்னா அங்கே இருக்கிற காரில் பெஸ்ட்டு கார் எது, எது நம்ம பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்கும், என்ன பெஸ்ட்டு குவாலிட்டியோ அதை தான் நம்ம வாங்குவோம். புரியுதுங்களா? அப்போது எங்கே பெஸ்ட்டாக இருக்கோ அங்கே தான் நம்மளோட பணத்தை கொடுப்போம், அதை என்ஜாய் பண்ணுவோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற வேலை, நம்ம செய்கிற தொழிலில் நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா அந்த பணம்ங்கிற பேப்பர் உங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? இவ்வளோ தாங்க. இந்த 5 விஷயத்துக்கு ஒரு கோரிலேஷன் இருக்குது. என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது பணம்னா என்னன்னு சொன்னேன், பற்றற்ற நிலைன்னா என்னன்னு சொன்னேன், ஃபீலிங்ஸ்னால் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிகழ்காலத்தில் இருக்கணும், ப்ரெசன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன், தட் இஸ் ஹாப்பியஸ்ட் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் நல்லது, பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 5க்கும் ஒரு கோரிலேஷன் இருக்குங்க. சிம்பிளாக நம்ம வாழ்க்கையில், நம்ம லைஃப்பில் ஒரு பற்றற்ற நிலையில் எதையும் ஹோல்டு பண்ணாமல், ஒரு பணமாகட்டும், பொருளாகட்டும், நபராகட்டும் நீங்கள் ஹோல்டு பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசண்ட்டில் தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? நீங்கள் ப்ரெசண்ட்டில் நிகழ்காலத்திலிருந்து நீங்கள் இருந்தால் உங்களோட பெஸ்ட்டை மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். அது வேலையாகட்டும், தொழிலாகட்டும், உங்களோட பெஸ்ட்டை மட்டும்தான் கொடுப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் பெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் உங்களை நோக்கி வரும். நீங்கள் அதை நோக்கி ஓட வேண்டியதில்லை. ஒன்ஸ் பணம் உங்ககிட்ட வந்ததுன்னா அந்த பணத்தை வச்சு உங்கள் தேவைகள், சந்தோஷங்கள், சூழ்நிலைகளை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். 5 வார்த்தைகளும் கனெக்டிவிட்டி ஆகிடுச்சிங்களா? ஸோ இந்த 5 செயல்பாடுகளை நீங்கள் லைஃப்பில் ஒரு கண்டினியூஸாக கோஆர்டினேட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும். பணம் உங்களை நோக்கி வரும். நீங்கள் பணத்தை துரத்த வேண்டியதில்லை. ஸோ எல்லா கோடீஸ்வரர்களுக்கும் இந்த யுத்திகள் தெரியும். நீங்களும் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணத்தினை ஈட்டு சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். ஸோ இந்த 5 விஷயங்களை ஃபஸ்ட்டு கோரிலேட் பண்ணுங்கள். லைஃப்பில் நீங்கள் என்ன வேலை செய்யலாம், என்ன தொழில் செய்யலாம், எந்த சூழ்நிலையில் வேணால் இருக்கலாம். நீங்கள் இந்த 5 விஷயங்களை கோரிலேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பற்றற்ற நிலை, டோன்ட் ஹோல்ட் இட். நிகழ்காலத்தில் இருங்க. ஒன்ஸ் ஹோல்டு பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் ப்ரெசண்ட்டில் தான் இருப்பீங்க. அந்த ப்ரெசண்ட்லேருந்து உங்களோட எக்ஸிக்யூஷன், செயல்பாடுகள், ரிசல்ட் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக தான் கொடுக்கும். நீங்கள் பெஸ்ட்டை கொடுக்கும் பொழுது, நல்லது கொடுக்கும் பொழுது அதை நோக்கி அந்த பணம் தானாக வரும். அந்த பணம் வந்ததுக்கப்புறம் இயற்கையின் சட்டம், இறை சட்டம் போல் உங்கள் தேவைகள் என்ன, உங்கள் ஆசைகள் என்ன, அதை நீங்கள் அனுபவிங்க. அதை அனுபவிச்சிங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஸோ பணத்தை துரத்தி ஓடாதீங்க, பணம் உங்களை நோக்கி வரும். பணத்தை துரத்துனீங்கன்னா அது உங்களை விட்டு ஓடும். இவ்வளோதான் கான்செப்ட்டுங்க. ஸோ பணத்தை பற்றி இந்த லாஜிக் புரிஞ்சிங்கன்னா நீங்களும் நாளைய கோடீஸ்வரன் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.